வெல்கம் டு அக்லி கிச்சன் ஸ்டோரிஸ். காதல் மன்னன் எபிசோட் 4. போன கதையில நம்ம ஹீரோயின் ஊருக்கு போன வரைக்கும் பார்த்தோம். இப்போ அவங்க ஊருக்கு போனது நினைச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாருன்றதையும் பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம ஹீரோயின் ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவால அந்த பொண்ணை நினைக்காம இருக்கவே முடியல. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் லவ் இல்ல. அவருக்கு தெரிஞ்ச வழியிலெல்லாம் அந்த பொண்ணை பயங்கரமா அவர் லவ் பண்றாரு. அவருக்கு தெரிஞ்ச வழி எல்லாம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணோட பேரையும் இவரோட பேரையும் பக்கத்துல எழுதி ஃபிளேம்ஸ் போட்டு பாக்குறது. புக்ல எல்லா இடத்துலயும் சுதன் ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதி அங்க ஹார்டின் போட்டு விளையாடுறது. எல்லாருக்கிட்டையும் நான் ஈஷாவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு போய் சொல்றது. ஸ்கூலை கட் அடிச்சுட்டு அந்த பொண்ணோட ஊருக்கே போய் அந்த பொண்ணோட 10th மார்க் என்னன்றத தெரிஞ்சுக்கிறது. யாராவது சொந்தக்காரங்க அவருக்கு காசு கொடுத்தா அத அவங்க அம்மாக்கு தெரியாம மறைச்சு வச்சு அரிசியில பேர் எழுதி கீச்சைனா செஞ்சு அவர் கழுத்துல மாட்டின்னு சுத்துறது. இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு அவர் பயங்கரமா லவ் பண்றாரு. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. இப்படியே 2.5 வருஷம் போயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ காலேஜுக்கே போயிட்டாரு. ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ 2.5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை பார்க்க போறாரு. நம்ம ஹீரோ காலேஜுக்கு போறாருன்னு சொன்னல, அந்த காலேஜ் எங்க இருக்குன்னா இந்த பொண்ணோட ஊரை தாண்டி தான் அவரோட காலேஜுக்கு அவரு போகணும். எப்பவுமே அவரு பஸ்ல போயிட்டு பஸ்லயே வந்துருவாரு. ஆனா அன்னைக்கு நாள் அவரோட ஃப்ரெண்டு கூட பைக்ல வராரு. சாயந்தர நேரம். அப்ப பார்த்தா நம்ம ஈஷா ஸ்கூல் முடிச்சுட்டு சைக்கிள்ல அவர் முன்னாடி வராங்க. அத பார்த்த நம்ம ஹீரோ மச்சான் அவதாண்டா ஈஷா, அங்க போற அவதாண்டா ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கத்துறாரு. அவரோட ஃப்ரெண்டுங்க பைக்கை நிறுத்திட்டு மச்சான், இன்னைக்கு விட்டா உன்னால என்னைக்குமே அந்த பொண்ணு கிட்ட பேசவே முடியாதுடா. இன்னைக்குதான் உனக்கான நாள். இன்னைக்கு விட்டினா என்னைக்கும் அந்த பொண்ணை உன்னால உன் கூட சேர்த்து வச்சுக்கவே முடியாது. உன்னால முடியும். போ மச்சான், போய் ப்ரப்போஸ் பண்ணு மச்சான். நீ திரும்ப வரக்குள்ள நான் கமிட் ஆயிட்டேன்னு தான் மச்சான் சொல்லணும். போ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு படுபாவிங்க இவரை மோட்டிவேட் பண்ணி அனுப்புறானுங்க. அவனுங்க தான் பிரச்சனையே. அன்னைக்கு சும்மா இருந்திருக்கலாம், சொல்லாம இருந்திருக்கலாம். நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட போய் நிறுத்திட்டு, ஈஷா கொஞ்சம் நில்ல. சொல்லுங்க, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம ஊர்ல இன்னும் 5 நாள்ல திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. நீ வருவல்ல? வருவேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் சைக்கிளை விட்டு கீழே இறங்க. உங்க அம்மா வீட்டுல தானே இருப்பாங்க? எது அம்மாவா? அவங்கள ஏன்டா இங்க ஈக்கிற பைத்தியக்காரா? வளரிட்டியா? எது? எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பாங்க. ஓகே, சரி. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஈஷா. எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. பரவாயில்ல, வாயாலே சொல்லுங்க. நைஸ் ஜாக்கு. சிரிச்சுக்கிறேன். சரி சொல்லுங்க டக்குன்னு. எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். சரி சொல்லுமா. நான் உன்னை லவ் பண்றேன் ஈஷா. தயவு செஞ்சு எதுவும் பேசாத, சரியா? நான் 2 நிமிஷம் பேசிக்கிறேன். நான் உன்னை 2.5 வருஷமா லவ் பண்றேன் ஈஷா. அது உனக்கே தெரியாது. உனக்கு தெரியாமலே உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஈஷா. 2.5 வருஷமா உன்னை நினைக்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை ஈஷா. என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது ஈஷா. 2.5 வருஷமா உனக்காக நான் காத்துட்டு இருந்துட்டேன். இதுக்கு மேல என்னால 2 நிமிஷம் கூட காத்துட்டு இருக்க முடியாது ஈஷா. ஐ லவ் யூ ஈஷா. இல்ல, எனக்கு இப்போதைக்கு லவ் எல்லாம் வேண்டாம். நான் படிக்கணும். ஐயோ, நான் உன்னை எப்படி இந்த 2.5 வருஷமும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையோ, இதே மாதிரி உன்னை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ நல்லா படி. உன்னால எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படி. எத்தனை வருஷம் வேணாலும் படி. நான் உனக்காக வெயிட் பண்றேன். ஆனா என்ன லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லு. அது போதும், எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஈஷா, நீ இப்பயே கூட இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஈஷா. 2 நாள் டைம் எடுத்துக்கோ. நான் உன்னை 2 நாள் கழிச்சு வந்து உன்னை நான் பாக்குறேன். ஆனா ஒரு நல்ல பதில் மட்டும் சொல்லு ப்ளீஸ். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரே குஷி. ஏன்னா 2.5 வருஷமா மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளியே சொல்ல முடியாம அவர் தவிச்ச தவிப்பு இன்னையோட முடிஞ்சிருச்சு. சந்தோஷத்துல குதிக்கிறாரு. ஆனா இந்த சந்தோஷம் அந்த 2 நாள் மட்டும்தான். 3வது நாள் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தேடி ஸ்கூலுக்கே போயிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு அவரை கண்டுக்கவே இல்லை. ஈஷா, ஒரு நிமிஷம். எதுக்கு என் பின்னாடியே வரீங்க? இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, சரியா? எதுக்கு தேவையில்லாம என் பின்னாடி வரீங்க? ஈஷா, நான் உனக்காக தானே ஈஷா வந்தேன். எனக்காக வந்தியா? நான் உன்னை என் பின்னாடி வர சொன்னா
நீ வந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தப்புதான், நான் தான் வந்தேன், என் மேலதான் தப்பு. பட் 2 நாளுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம், ஏய் வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிடுச்சு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசுக்குள்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகேன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டார். இப்ப திருவிழா. அந்த பொண்ணு அங்க நடக்கிற கரகாட்டத்தை ரசிக்குது. நம்ம ஹீரோ கரகாட்டத்தை பாக்குற அந்த குயிலை ரசிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே ரசிச்சுட்டு சரி வீட்டுக்கு போலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம், வந்து ஃப்ரெஷ்ஷா சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்புறாரு. அவரை ஒருத்தர் வழி மறிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஈஷாவோட அம்மா. அவங்க அம்மா, என்னப்பா ஸ்கூலுக்கு படிக்க வைப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அத்தை, நான் ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போறேன் அப்படின்றாரு. காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல பொறுக்கித்தனம் பண்ண போறியா? ஏன் அத்தை இப்படி கேக்குறீங்க? யாருக்கு யாரு பார்த்த? உனக்கு நான் அத்தையா? என்ன என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகக்குள்ளேயும் வரக்குள்ளேயும் வந்து என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றியா? அக்கா, நான் உங்க பொண்ணை டார்ச்சர்லாம் பண்ணலக்கா, நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன்க்கா. உங்க பொண்ணை நான் உங்களை விட நல்லா பார்த்துப்பேன்க்கா. உங்க பொண்ணை நான் உண்மையா லவ் பண்றேன்க்கா. தம்பி, இந்த மாதிரிலாம் பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, சரியா? நீ எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பையன்றதுனாலதான் உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இதுவே வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்கள இந்த இடத்துல வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருப்பேன். முதல்ல என் பொண்ணை லவ் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் பொண்ணு எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்க? உன் மூஞ்சிக்கு என் பொண்ணு கேக்குதா? இன்னொரு டைம் என் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். அக்கா ஒரு நிமிஷம், உங்க பொண்ணு நான் டார்ச்சர் பண்றேன்னு சொன்னிச்சா? ஆமா, பின்னாடியே சுத்துறியாமே. அக்கா, உங்க பொண்ணு நான் வெறும் 2 டைம் தான் உங்க பொண்ணுகிட்ட வந்து நான் பேசியிருக்கிறேன். சரி ஓகே, உங்க பொண்ணுகிட்ட போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. உங்க பொண்ணு என்னைக்கு என்ன டார்ச்சர்னு நினைச்சாங்களோ இதுக்கு மேல அவங்க பின்னாடி வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்க பொண்ணோட லைஃப்ல சுதன்னு சொல்லிட்டு ஒரு பேரு கொண்ட ஒரு பையன் இனிமே உங்க பொண்ணு முகத்துல கூட அவன் வந்து முழிக்க மாட்டான். அந்த பொண்ணை இனிமே என்னைக்குமே அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்றதை மட்டும் சொல்லிடுங்கக்கா. பார்த்து இருந்துக்கோ. இல்லக்கா போதும்க்கா, இதுக்கு மேல போதும்க்கா, என் தகுதி என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா, வரேன்க்கா. நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா மேலெல்லாம் கோவம் இல்லை. ஏன்னா அவங்க கேட்டது கரெக்டு. பொண்ணை பெத்த எல்லா அம்மாவும் அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போதைக்கு காலேஜ் தான் படிக்கிறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு வேலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படி அவங்களோட பொண்ணை தருவாங்க? அவங்க கேட்டது கரெக்டு தானே. நம்ம ஹீரோட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லையே. நம்ம ஹீரோக்கு அவங்க மேல கோவமே இல்லை, ஆனா அவருக்கு அவர் மேலேயே கோவம். வீட்டுக்கு போகணும்னு நினைச்சு வீட்டுக்கு கிளம்புன நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகல. அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு புல்வெளி ஒண்ணு இருக்கு, அங்க யாருமே வரமாட்டாங்க. அந்த புல்வெளியில போய் உக்காந்தவர் தான் கத்தி கத்தி அழுகுறாரு. அவரால் அந்த ஒரு பெயினை தாங்கிக்கவே முடியல. 2.5 வருஷம் நம்ம மனசுக்குள்ளே இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வச்சிருந்தோமே. நம்ம அம்மா அப்பா நம்மள திட்டினா கூட நீங்க யாருமே என்ன திட்டிட்டு போங்க, எனக்கு என் ஈஷா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஈஷா இருக்கா, எனக்கு ஈஷா இருக்கா, எனக்கு ஈஷா இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோமே. இனிமே அப்படி நினைக்கவே முடியாதுல்ல. அவ்வளவுதான் இல்ல, முடிஞ்சிருச்சு இல்ல. என்ன அவ டார்ச்சர்னு நினைச்சிட்டாலே, நான் அவளை அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாரு. அவ்வளவு அழுது கண்ணு தண்ணி பூரா வத்திடுச்சு. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாரு, நம்மள தொந்தரவா நினைக்கிறவங்களை மட்டும் தொந்தரவு பண்ணவே கூடாதுன்னு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதுல நம்ம நல்லதை எடுத்துக்கிறோமா இல்ல கெட்டதை எடுத்துக்கிறோமான்றது நம்மளோட கையில தான் இருக்கு.